குவாட்ரேச்சர் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா குவாட்ரேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ I'll just explain that. We're going to see QAM. ஸோ பட் QAM போறதுக்கு முன்னாடி இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத once again we will just I'll revise it so that you can understand. We're going to see QAM னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து அதை QA PSK அப்படின்னு சொல்லலாம். ஸோ why ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். And before that I'll just refresh once again. We have seen BFSK, BPSK and QPSK. 3 important questions in this unit. இந்த 3 கொஸ்டினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேம் ஷூரா நீ படிச்சிருக்கணும். இப்ப நடத்த போற இந்த 2 கொஸ்டினுமே வந்து ஜஸ்ட் நீ டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும், யூ கேன் ஏபிள் டு ரைட் இட் அவுட். அதுவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நடத்த போற கொஸ்டின்ஸை வந்து நீ எழுதலாம். ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இந்த யூனிட் நீ எடுத்தனா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி பிபிஎஸ்கே, பிஎஃப்எஸ்கே அண்ட் கியூபிஎஸ்கே. இந்த 3 கொஸ்டின் வந்து நீ படிச்சிட்டனாவே ஷியோரா இந்த யூனிட்ல இருந்து உன்னால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். தட் இஸ் மெயின் திங். அண்ட் தென் இந்த யூனிட் வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸ்லயும் நான் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ எந்த கொஸ்டின் நீ படிச்சாலும் சரி, இது எல்லாமே நீ படிச்சிருக்கணும். ரைட்? பிரின்சிபல்ல இருந்து, கிராபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல இருந்து, ஜெனரேஷன், ரிசப்ஷன், ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரஸன்டேஷன், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த சிக்னல், பேண்ட்வித், எரர் ப்ராபர்ட்டி, இது எல்லாமே நீ படிச்சிருக்கணும். அப்படிதான் நான் உனக்கு நடத்தும் போது அப்படிதான் நடத்திருப்பேன். ஸோ ஒரு சிக்னல் எடுத்துக்கிற அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அதுல எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறாங்க, அதோட டயக்ராம் என்ன, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பேண்ட்வித் என்ன, லாஸ்டா வந்து எரர் ப்ராபர்ட்டி. இந்த இதுலதான் நீங்க பாத்திருப்பீங்க. அண்ட் இது நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மாடுலேஷன் ஸ்கீம்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வாட் இஸ் டிஜிட்டல் மாடுலேஷன், வாட் இஸ் அனலாக் மாடுலேஷன், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் யூனிட்ல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டிஜிட்டல் மாடுலேஷன், டெல்டா மாடுலேஷன் அந்த மாதிரி பார்த்திருப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலாக் மாடுலேஷன் பத்தி சொல்லியிருப்பேன், AM, FM அண்ட் as well as PM. அண்ட் டிஜிட்டல் மாடுலேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா there is no change between AM and ASK, FM and FSK and PM and PSK. only one difference is மெசேஜ் சிக்னல் வந்து என்னவா இருக்கும், டிஜிட்டல் மெசேஜா இருக்கும். டிஜிட்டல் மெசேஜுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் மாறுச்சுன்னா அதை என்ன சொல்றோம் நம்ம, ASK, FSK and PSK அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இதுலதான் we have seen what is binary frequency shift keying, what is binary phase shift keying, இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் apart from it we have seen what is QPSK அப்படின்றது பார்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் முன்னாடியே நடத்திருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து we have seen what is QPSK, quadrature phase shift keying அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்டா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டிஃபரெண்ட் டெக்னிக் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன படிக்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவர்ல என்ன பண்றோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரஸன்டேஷன்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் எரர் ப்ராபர்ட்டி. இது எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி தான். எந்த ரிசீவர் எடுத்தாலும் எக்ஸப்ட் பிஎஃப்எஸ்கே, எந்த ரிசீவர் எடுத்தாலும் என்னென்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் லா டிவைஸ் இல்ல ஃபோர்த் லா டிவைஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்புறம் பேண்ட் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டிவைடர் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட ஒர்க்கிங்ல என்னன்னு சொல்லியிருக்கேன், கேரியர் ரிகவரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ எந்த ரிசீவர் எடுத்தாலும் இந்த ஒர்க்கிங் தான் யூஸ் பண்ண போற. கேரியர் ரிகவர் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரிஜினல் சிக்னலை செப்பரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரஸன்டேஷனுக்கு மெயினா என்ன சொல்லியிருக்கேன், சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரஸன்டேஷன் நீ படிச்சாவே அதுல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்த்தோகோனல் கேரியர் சிக்னலை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆர்த்தோகோனல் கேரியர் சிக்னலை பிரிக்கணும்னு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரூட் ஆஃப் டிபியை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ற, அந்த சிக்னல் வர சிக்னலை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரஸன்டேஷன் வரைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் சிமிலர்லி எரர் ப்ராபர்ட்டிக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எரர் ப்ராபர்ட்டிக்கு என்ன சொல்லியிருப்பேன், ரெண்டு ஃபார்முலா, மேட்ச் ஃபார்முலா, x01 of t minus x02 of t அப்படின்னு இருக்கும். அது என்ன பண்ணணும், x of t கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த x of t சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா you will get the error probability. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ற, இந்த 3மே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிளைண்டா வந்து மனப்பாடம் பண்ணாத, you will not understand. ஒரு இதுக்கு தனித்தனியா படிக்கிற மாதிரி இருக்கும். If you understand the concept and if you correlate with your preparation, you can easily understand, right? So last class we have seen what is QPSK. QPSK ல வந்து எதுக்காக QPSK போறோம், பேண்ட்வித் கன்சர்வேஷனுக்காக போறோம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா சிம்பிள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள்ல வந்து 5/4, 3/4 என்ன, 5/4 என்ன, எப்படி வந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் தென் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர்ல மெயினா இதுல என்ன புதுசா ஆபரேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஈவன் சீக்வன்ஸ் அண்ட் as well as ஆட் சீக்வன்ஸ் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் வெரி கிளியர்லி அபவுட் தி வேவ் ஃபார்ம்ஸ். வேவ் ஃபார்ம்ஸ் எப்படிலாம் வந்து ஜென்ரேட் பண்றோம்,
எப்படி அந்த வேவ் ஃபார்ம்ஸ் நீ படிக்கும்போது படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா we have seen what is receiver தான் இதான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், எல்லா எதா இருந்தாலும் ஃபோர்த் லா டிவைஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, பேண்ட் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி டிவைடர் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். இதோட வேலை என்ன, கேரியர் ரெக்கவர் பண்றோம். சோ கேரியர்ல 2 கேரியர் யூஸ் பண்ணிருப்பேன் டிரான்ஸ்மிட்டிங் சைட்ல, அந்த 2 கேரியரையும் ரெக்கவர் பண்ற and then integrate பண்ணி அதுல இருந்து பி ஆஃப் டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? மோஸ்ட் ஆஃப் தி ரிசீவர்ஸ் எல்லாத்துக்குமே இதே ஆபரேஷன்ஸ் தான். ஓகே, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா we have seen what is சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன். சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன்னாவே என்ன சொல்லியிருக்கேன், phi1 of t phi2 of t தனியா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் டிபிஏ மல்டிப்ளை டிபி ஆர் டிஎஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will able to obtain it. and then அந்த சிக்னலை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் எரர் ப்ராபர்ட்டி பார்த்திருப்பீங்க. எரர் ப்ராபர்ட்டி QPSK ஓட எரர் ப்ராபர்ட்டி மொத்தம் என்னது, ரொம்ப சின்னதான டெரிவேஷன். ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா BPSK ஓட எரர் ப்ராபர்ட்டி எழுதிட்டு அதுல இருந்து என்ன பண்றீங்க, தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரின்னு கொடுக்குறீங்க. அண்ட் தென் கரெக்ட் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் PE ஆஃப் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். அதுல இருந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா QPSK ஓட எரர் ப்ராபர்ட்டி அப்டேட் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? ரைட். So today we are going to see quadrature amplitude shift keying அப்படின்னு சொல்லலாம். Quadrature amplitude shift keying, or it can also be called as quadrature amplitude modulation, QAM அப்படின்னு சொல்லலாம், QASK அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். So quadrature amplitude shift keying, or else it can be also called as quadrature amplitude modulation. First you have to understand why it is called as QASK. QASK ன்னு ஏன் சொல்றோம்? We have already seen what is QPSK. QPSK னா என்ன அப்படின்றத we have clearly explained. கரெக்டா? அதுல டவுட்ஸ் இருக்கா? QPSK ல டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்ல. So QPSK க்கும் இந்த QAM க்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? First you have to understand the difference between QPSK and QAM so that you can able to write you can explain with the diagram and explanation. ரைட்டா? So ஒரே ஒரு டிஃபரன்ஸ், பர் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோமா. இப்ப பாருங்க QPSK உடைய ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதான. QPSK உடைய ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்க, இது எப்படி வரைஞ்சிருக்கும், எப்படி ஆட் சீக்வன்ஸ் வருது, எப்படி ஈவன் சீக்வன்ஸ் வருது, எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டா? சரியா? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு, ABCD 4 பாயிண்ட் இருக்கா? சரியா? ABC and D 4 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த AB பாயிண்ட் வச்சுதான் இந்த ஆட் சீக்வன்ஸ் வந்து ஆடா ஈவனா எதை வச்சு சொல்லுவோம், இந்த குவாட்ரேச்சர் வச்சு சொல்லுவோம். சரியா? எந்த குவாட்ரண்ட்ல வருது, பிளஸ் குவாட்ரண்ட்ல வருதா இல்ல மைனஸ் குவாட்ரண்ட்ல வருதா, பிளஸ் π/1 டியா இல்ல மைனஸ் π/2 டியான்னு எதை வச்சு சொல்லுவோம், ஆட் சீக்வன்ஸ் 1 and பிளஸ் எப்படி சொல்லிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்ட் குவாட்ரண்டா, எந்த phi of t எதுல இருக்கு அதை வச்சுதான் என்ன பண்ணிருப்ப, ஆட் சீக்வன்ஸ் ஈவன் சீக்வன்ஸ் சொல்லுவேன். இப்ப இது வந்து என்ன, சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் QPSK. சரி சார், இப்போ QAM உடைய சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதேதான். ஆனா என்ன, அங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு. கரெக்டா? இந்த குவாட்ரேச்சர்ல ஒரு பாயிண்ட், இந்த குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட், இந்த குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட், இந்த குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட், அது ABCD அப்படி மட்டும் இருந்துச்சு. ஆனா QAM என்ன இருக்கு, சேம் தான், அதே டயக்ராம் மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு, 4 பாயிண்ட் இருக்கு. இந்த குவாட்ரண்ட்ல 4 பாயிண்ட் இருக்கு, இந்த குவாட்ரண்ட்ல 4 பாயிண்ட் இருக்கு, இந்த குவாட்ரண்ட்ல 4 பாயிண்ட் இருக்கு, இந்த குவாட்ரண்ட்ல 4 பாயிண்ட் இருக்கு. ரைட்டா? So that is the difference. And you have to now speak about technically எப்படி சார் சொல்லலாம், இத எப்படி இந்த டிஃபரன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, if you take QPSK எடுத்துட்டீங்கன்னா அங்க என்ன நடந்திருக்கு, what has happened, கிளாஸ் ஒழுங்கா கவனி. You don't want to study, you just want to write the block diagram and you can able to write the explanation if you listen the class properly, right? So class ஒழுங்கா கவனி. இந்த ரெண்டு क्वेश्चन நீ படிக்கணும்னு அவசியமே இல்ல, just diagram and then அதோட explanation, that is more than enough, provided if you have studied the first 3 questions, right? So what is the technical difference between QPSK and QAM அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, in QPSK what has happened, in QPSK phase has been shifted. phase வந்து என்னவா இருக்கு, கேரியரோட phase மாறி இருக்கு. phase மாறி இருக்கு, ஆனா என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்டா இருக்கும். நல்லா கவனி, என்ன கான்ஸ்டன்டா இருக்கு, ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்டா இருக்கு, and as well as frequency கான்ஸ்டன்டா இருக்கு. I am going to speak only about this amplitude here. சரியா? So now listen, QPSK ல phase மட்டும் மாறி இருக்கு, ஆம்ப்ளிடியூட் வந்து என்னது, கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தான் என்ன நடந்திருக்கு, ஒன்லி இப்ப ஒரு சர்க்கிள் வரையறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு சர்க்கிள் வரையறீங்க அப்படின்னா அந்த QPSK ல ஒரு சர்க்கிள் வரையலாமா? சரியா? அதாவது 4 பாயிண்ட் இருக்கா, இது வந்து என்ன சொல்லுவேன் A, and இது வந்து என்ன சொல்லுவேன் B, and இது என்ன சொல்லுவேன் C, and this one is a D. If I'm going to draw a circle,
சர்க்கிளை டிரா பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் வரும். கரெக்டா? ABCD அந்த பாயிண்ட மட்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா you will get the circumference of the circle. அந்த சர்க்கிள் வரைய முடியும், ஆனா அது என்னது, ஒன்லி சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் வரும். அதுலயுமே என்ன இருக்கு, எதனால அது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா because there is no change in the amplitude. ஆம்ப்ளிடியூட் வந்து சேஞ்சே ஆகல. ஓகேவா? அப்போ ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா இப்ப கவனி, ஃபேஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. இஃப் ஆம்ப்ளிடியூடும் மாறிச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆம்ப்ளிடியூடும் மாறிச்சு அப்படின்னா what will happen is you will also get signal points inside this circumference. சரியா? ஒரு குவாட்ரண்ட்ல சர்க்கம்ஃபரன்ஸ்ல மட்டும் இருக்காது, அதுக்கு இன்சைட்லயும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா you will get these signal points அப்படின்னு சொல்றேன். எப்போ உன்னுடைய ஆம்ப்ளிடியூடும் மாறிச்சு அப்படின்னா. ஓகேவா? and that particular technique is called as QAM அப்படின்னு சொல்றேன். அப்ப QAM என்ன, both phase and as well as amplitude will vary. என்னன்னா வேரி ஆகும், ஆம்ப்ளிடியூடும் வேரி ஆகும் and as well as phase-உம் வேரி ஆகும். சரியா? அதனாலதான் எல்லா சிக்னல் பாயிண்ட்ஸும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you will have 4 different signal points. சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 சிக்னல் பாயிண்ட் இருக்கும், இதுல 4 சிக்னல் பாயிண்ட் இருக்கும், இதுல 4 சிக்னல் பாயிண்ட் இருக்கும், இதுல 4 சிக்னல் பாயிண்ட் இருக்கும். You understand the technical difference? QPSK ல பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா their amplitude remains constant. இங்க QAM ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா both phase and as well as QA and as well as amplitude also will vary. சரியா? அப்படி வேரி ஆகிறதுனால தான் we are getting signal points, 4 signal points in each and every quadrant. So this is the signal space representation of QAM. அந்த டயகிராம், இதுக்கு ஈக்குவேஷன் எப்பயுமே நம்ம எப்பயுமே எப்பயுமே டிரைவ் பண்ணுவோம்ல, 5(1) of t 5(2) of t, அதே கான்செப்ட் தான் டிரைவ் பண்ணுவீங்க. சரியா? சோ இது ஏன் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, first you got to explain why it is called as amplitude shift keying ஏன் சொல்றோம், அதே மாதிரியே இதை ஏன் வந்து QAM னு சொல்றோம் அப்படின்றத you got to explain, and you got to explain also what is the technical difference between QPSK and QAM. That is the main principle of QAM. QAM னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் இத தான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணனும், and then we will see the main principle. இப்ப பாருங்க, சிக்னல் ஸ்பேஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சார் எது பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அப்ப சிக்னல் ஸ்பேஸ்ல நீ நார்மலா என்ன பண்ணுவ, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பியா? இப்ப QAM ல என்ன பண்ணிருக்க, எல்லாத்துலயுமே டிஸ்டன்ஸ் எழுதிருப்ப. சரியா? இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா you have obtained the distance கால்குலேட் பண்ணிருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா √2e அப்படின்னு கால்குலேட் பண்ணிருப்பீங்க QPSK ல. and similarly இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா BPSK ல you have find the distance between two signal points. ரெண்டு சிக்னல் பாயிண்ட்ஸ் குள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். சிமிலர்லி இப்ப இங்க பாருங்க, இங்க எப்படி சிக்னல் பாயிண்ட் கால்குலேட் பண்ணலாம், நல்லா கவனி. இத மனப்பாடம் பண்ணாத, இது வந்து பாத்தீங்கன்னா 1/4. ஏன் இங்க 4 பாயிண்ட்ஸ் 4 கொடுத்திருக்கோம், 4 சிக்னல் பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? ESன்றது என்னது, டிஃபரன்ஸ். அதாவது ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணனும், அதுதான் என்னது, D ன்னு சொல்லுவோம். and now இப்ப பாருங்க, அந்த D நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2a அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். D is equal to 2a அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நல்லா கவனி, இப்ப என்ன பண்ற, ஒரே ஒரு குவாட்ரண்ட் எடுத்துக்கோ, இந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கோ. ஏன் இந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கிற அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 சிக்னல் பாயிண்ட்ஸ் இருக்கு. 4 சிக்னல் பாயிண்ட்ஸ்க்குமே கவனி என்ன பண்ற பாரு, 1/4 a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். எப்படி, நல்லா கவனி என்ன வருது, இந்த 4 சிக்னல் பாயிண்ட்ஸ் மட்டும் தனித்தனியா எழுதுறேன். அதாவது என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I want to obtain the value of ES அப்ளைன் பண்றேன். ஒரு குவாட்ரண்ட்ஸ்க்கு நீ என்ன பண்ணலாம், ஒரு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட்டுக்கும் ES வேல்யூ அப்ளைன் பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் பாரு, இங்க என்ன கொடுத்திருக்கீங்க, a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். எப்படி வந்துச்சு a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், இங்க பாரு a இருக்கா, சரியா? அங்க 2 பாயிண்ட் இருக்கா, இந்த 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணா வரும் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். சரியா? and then பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, 9a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், அதாவது 3. சரியா? 3 ஸ்கொயர் 3, இது இந்த பாயிண்ட். சரியா? இந்த ரெண்டு சிக்னல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணா வரும். இது வந்து என்னது, இந்த 3a ஸ்கொயர் 3a வந்து ஸ்கொயர் பண்ணா வரும் 9a ஸ்கொயர், and this one is a ஸ்கொயர். and then அடுத்த பாயிண்ட் என்னது, a ஸ்கொயர் பிளஸ் 9a ஸ்கொயர். அதே மாதிரி தான். சரியா? இந்த பாயிண்ட்டையும் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன இருக்கும், a ஸ்கொயர், and then இந்த பாயிண்ட் என்னது 3a ஸ்கொயர் 9a ஸ்கொயர். and then அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ற. அப்ப 4 பாயிண்ட் 4 டிஃபரண்ட் காம்பினேஷன்ல நீ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆம்ப்ளிடியூட இந்த மாதிரி எழுதுற, 9a ஸ்கொயர் பிளஸ் 9a ஸ்கொயர். புரியுதா? சரியா? a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் எப்படி வந்துச்சு, இந்த ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்ணா. 9a ஸ்கொயர் எப்படி வந்துச்சு, இந்த ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்ணா. சரியா? மீதி ரெண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் அண்ட் as well as this 2 points, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிருக்காங்க. புரியுதா? ரைட்டா? இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுன்னு பாரு, 10a ஸ்கொயர்னு வரும். அப்ப a ஓட வேல்யூ என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.1
ES அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? D is equal to 2A. அதாவது ரெண்டு சிக்னல் பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2A சொல்லிருக்காங்க. அப்ப A ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா we will obtain 0.4 into ES. சரியா? இப்ப நல்லா கவனி. இப்ப நீ கண்டுபிடிச்சது என்னன்னா QAM. இதே வந்து 16 பிட், அதாவது 4 பிட்ஸ் நீ கன்சிடர் பண்ற, அது 16 பிட் QAS சிக்னல் பாயிண்ட்ஸ் 16 QAS கேவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் திங். அது என்ன பண்ற அப்படின்னா 4 பிட்ஸ் இருக்கு. அப்ப என்ன 4 into EB. சரியா? அப்ப EB ஓட வேல்யூ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சப்ஸ்டிட் பண்ற ES வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 4EB சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா இங்க என்ன பண்ண போறேன் நானு QASK-வை 16 பிட்டுக்கு எப்படி எழுத போறேன் அப்படின்னு பார்க்க போறேன். சரியா? அப்ப பாரு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4EB அப்படின்றத இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? I'll get 1.6 into EB. சார் ஏன் சார் இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா I'm going to compare QPSK and as well as QAM. சரியா? QPSK க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, QAM க்கு என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல போறேன். சரியா? இப்ப நல்லா கவனி. இப்ப என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are obtained the distance of QAM. அதே 16 QASK எப்படி சொல்லலாம் அப்படின்றத அப்ளைன் பண்ணிருக்கேன். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? DQPSK, அதாவது QPSK கண்டுபிடிச்சிருக்கோம். QPSK டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 into EB. அந்த 2 உள்ள எடுத்து வந்தா என்ன இருக்கும்? 4EB அப்படின்னு வச்சிருக்கோம். இது இல்லாம ஒரு PSK எடுத்துக்கிறேன். 16 அரே PSK. 16 அரே PSK எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா D16 QPSK நான் எப்படி எழுதலாம்? 2 root E sin pi by 16 அப்படின்னு எழுதலாம். சரியா? அதாவது எதுக்கு 16 அரே PSK. நல்ல கவனி. ஏன் சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 16 அரே PSK ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பாரு. நல்ல கவனி. ES-னாவே என்ன சொல்லிருக்கோம் 4EB ன்னு சொல்லிருக்கேன். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we will get 16 அரே PSK க்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? 0.6 EB வந்திருக்கு. சரியா? from this understanding இப்ப நல்ல கவனி. 16 அரே PSK க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கீங்க? ரூட் 0.6 EB ன்னு கொடுத்திருக்கீங்க. அதே 16 QASK க்கு என்ன கொடுத்திருக்கீங்க? 1.6 EB ன்னு கொடுத்திருக்கீங்க. அண்ட் QPSK க்கு என்ன கொடுத்திருக்கீங்க? 4 EB ன்னு கொடுத்திருக்கீங்க. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா QASK ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PSK ஓட, அதாவது 16 அரே PSK 16 அரே PSK ஓட கிரேட்டரா இருக்கும். பட் ஆனா என்னவா இருக்கும்? QPSK ஓட லெஸ்ஸரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஏன் லெஸ்ஸரா இருக்கு? இங்க பாரு QPSK என்ன 4EB இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 1.6 தான் இருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கு? QPSK விட கம்மியா இருக்கு. ஆனா 16 அரே PSK விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. புரியுதா? எனி டவுட்ஸ்? சோ சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரையறோம் அப்படின்றத சொல்லிருப்பேன். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிருப்பேன். அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் ஈக்குவேட்டிங், அதாவது யூ ஆர் கம்பேரிங் தி டிஸ்டன்ஸ் வித் தி 16 அரே PSK அண்ட் as well as என்னது QPSK ஓட QPSK டிஸ்டன்ஸ்க்கு you are comparing and you are telling that QASK distance is greater than 16 array PSK but it is lesser than QPSK. Right? Any doubts here? Any doubts? Right. Now we will see transmitter and receiver. சரியா? transmitter and receiver எல்லாம் just diagram and explanation தான். இது என்னது நார்மலா என்ன பண்ணுவோம்? QAM சிக்னல் எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நார்மலா சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் இப்ப நீங்க இந்த டயக்ராம் வரைஞ்சீங்கல்ல, கவனி, இந்த டயக்ராம் வரைஞ்சீங்கல்ல, இது எப்படி வரைவோம்? நார்மலா நம்ம எப்படி வரைவோம்? அந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ல என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 1 தனியா எடுப்பீங்க. கரெக்டா? எத்தனை கேரியர் யூஸ் பண்றோமோ அத்தனை கேரியர் தனியா பிரிப்பீங்க. அந்த கேரியர் தனியா பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் 2 TB அதை வந்து என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவீங்களா? அதான் இங்க சொல்லிருக்கேன். சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன்ல S of t வந்திருக்கு. அந்த 5 1 5 2 எப்படி எழுதுவோம் நம்ம நார்மலா? 5 1 னா இது ஒரு கேரியர் அண்ட் 5 2 ஒரு கேரியர். எப்படி என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? TS மல்டிப்ளை டிவைட் பண்ணிருப்பீங்க. நீங்க எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிருப்பீங்க 0.1 into ES. அது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we will obtain the S of t. சரியா? S of t அப்ளை பண்ணிருப்பீங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ES ஓட வேல்யூ என்ன? PS into TS. அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will obtain this particular expression. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் வரையறோம். பட் ஆனா இதுல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்றோம்? டயக்ராம் வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். because we have to explain the difference between QPSK and QAM. சரியா? this is the signal space representation equation. சரியா? இப்ப பாருங்க ஜெனரேஷன் அண்ட் as well as reception. ஜெனரேஷன் எப்படி என்ன நடக்குது, ரிசப்ஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். QPSK இதுக்கு என்னது ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. From the diagram itself you can understand. You're going to you know what is QASK? What is QASK? Quadrature amplitude shift keying. Both phase and as well as என்ன மாறணும்? Phase and as well as amplitude மாறணும். சரியா? அப்ப பாருங்க as I said before QPSK ல மாதிரியே என்ன பண்ணிருக்கீங்க? ரெண்டு கேரியர் யூஸ் பண்ணிருக்கீங்க. 2 different
carriers. ஒன்னு வந்து cos, இன்னொன்னு வந்து sin. You have two different phase of carrier signals. சரியா? So இங்க எப்படி QASK signal generate ஆகுதுன்னு பாருங்க. Binary sequence கொடுக்குறீங்க. அந்த binary sequence you are obtaining it, you are sending it to the serial to parallel converter. Serial to parallel converter. அப்ப serial to parallel converter என்ன? What is serial to parallel? Serial is nothing but combined transmission. ஒரே லைன்ல டிரான்ஸ்ஃபர், ஒரே இதுல எல்லா சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். parallel என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தனித்தனியா பிரிச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சரியா? And if you want to understand, you can see this is serial and this is parallel. சரியா? parallel communication அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சிக்னலை என்ன பண்றீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் சீக்வன்ஸா பிரிக்கிறீங்க. தட் இஸ் serial to parallel converter. அது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா consecutive sequences. நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா consecutive sequence. If you're going to separate four signals என்ன பண்ற அப்படின்னா மேல இருக்க டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க. அண்ட் அதே மாதிரி கீழே என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த 4 சிக்னல்ஸ் கன்சிக்யூட்டிவ் சிக்னல்ஸ் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ, சிக்னல்ஸ் அட் தி சக்சசிவ் இன்டர்வல்ஸ் BK+1 அது எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you are sending it to the upper digital to analog converter. Similarly அடுத்த 4 சீக்வென்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா digital to analog converter, lower digital to analog converter கொடுக்குறீங்க. And then we are giving it to the கம்பேரட்டர். சரியா? நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மாடுலேட்டர். சரியா? மாடுலேட்டர், சாரி, we are going to giving it to the modulator. பேஸ் மாடுலேட்டர் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாடுலேட்டர் என்ன பண்ணும்? it combines the original signal along with the என்னது carrier signal. சரியா? சோ அப்ப இங்க we are using two balance modulators. ரெண்டு balance modulators இருக்கு. இந்த modulators என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are combining this particular signal along with the carrier signal and performs modulation. சரியா? இங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த கேரியரை இதையும் கம்பைன் பண்ணி I am sending it to the adder. அந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I am going to combine this particular signal and this signal which is coming from the both the balance modulator in order to produce the QASK signal. QAN signal generate பண்றதுக்கு. சரியா? Very simple. From the diagram you can just write what are you doing. You are sending it, you are giving the input as binary sequence. அண்ட் அதை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியல் டு parallel கன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க. சக்சசிவ் இன்டர்வல்ஸ் ரெண்டா பிரிக்கிறீங்க. அது என்ன பண்றீங்க? மேல இருக்க டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க, கீழ இருக்க டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க. அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் மாடுலேஷன் பை யூசிங் டூ டிஃபரெண்ட் கேரியர்ஸ். சோ பேலன்ஸ் மாடுலேட்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேரியர் கொடுக்குறேன். அதை ரெண்டு சிக்னலையும் கம்பைன் பண்ணா I will be able to obtain the QAM, quadrature amplitude shift keying signal ஜெனரேட் பண்றோம். It can also be called as QAM அப்படின்னு சொல்றோம். சரியா? அனலாக் மாடுலேஷன் சொல்லலாம், குவாட்ரேச்சர் அனலாக் மாடுலேஷன் சொல்லலாம், இல்லனா குவாட்ரேச்சர் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் சொல்லலாம், இல்லனா குவாட்ரேச்சர் ஆம்பிளிட்யூட் ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நவ ரிசீவர் என்ன சொல்லிருக்கேன்? what is the receiver operation? நார்மலா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா you will recover the carrier recover பண்ணுவீங்க. இப்ப பாரு இந்த டயகிராம், இந்த எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் என்னது சேம் தான். எங்க பாத்துருக்க? QPSK ல பாத்துருக்க. அதேதான். இங்க மட்டும் ஒரே சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா we are using analog to digital converter and serial to parallel. ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் சைட்ல we have used. சரியா? டிரான்ஸ்மிட்டிங் சைட்ல என்ன பண்ணிருக்கீங்க? சீரியலா வரத பேரலா மாத்திருக்கீங்க. அந்த அதே மாதிரி என்ன பண்ணிருக்கீங்கன்னா டிஜிட்டல் அனலாக மாத்திருக்கீங்க. அந்த ஆபரேஷன் நீங்க பண்ணணும்ல, அதுக்காக தான் இங்க இதை யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி ஆபரேஷன் இஸ் சேம். சரியா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்ல. பட் ஒன்ஸ் அகைன் I'll just tell the outline. என்ன பண்ணும்? you are using raised power fourth power யூஸ் பண்ண fourth law device யூஸ் பண்றீங்க. and then you are using band pass filter and then you are using frequency divider. You all know what is the working of this. இது என்ன சொல்லுவோம்? carrier recover circuit அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்மிட்டிங் சைடுல யூஸ் பண்ணா அதே கேரியரை ரிகவர் பண்ணணும். ஏற்கனவே இது எல்லாத்தையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரியா? சோ அப்போ என்ன பண்றோம்? கேரியரை ரிகவர் பண்றோம். so that you will obtain two carrier signal. ரெண்டு கேரியர் சிக்னல் வந்திருக்கு. கேரியர் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா once again அது என்ன பண்ணுவீங்க? டைரக்டா you will multiply with the original signal. சரியா? அப்ப you will combine with the original signal. அதே process தான். அப்ப ஒரிஜினல் சிக்னல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரியர் கூட மல்டிப்ளை பண்றீங்க. and then you perform integration. சரி, இன்டகிரேட் பண்ணுவீங்க. நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண உடனே you will send to the comparator or we will send to the decision device to obtain the binary signal. பட் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are sending it to the analog to digital converter. Why? Because in the transmitting side we have converted the digital signal to the analog signal. So once again here we are doing analog to digital transmission. சரியா? அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா digital to analog மாத்திருக்கோம். இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலாக் டு டிஜிட்டலா மாத்துறீங்க. ஓகேவா? சோ அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஆபரேஷனை பட் ரிவர்ஸ்ல பண்றீங்க. and then it is given to the parallel to serial converter. நல்லா கவனி, serial to parallel converter. அங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? serial to parallel converter யூஸ் பண்ணிருக்கீங்க. இங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா parallel to serial converter so that you can obtain B of T.
பைனரி சீக்வன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக் நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன் இங்க என்ன யூஸ் பண்றீங்க? பி ஆஃப் டி யூஸ் பண்றீங்க. யூ நோ வாட், இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே என்னது? டிஜிட்டல் டிஜிட்டல் மாடுலேஷன் ஸ்கீம். அப்போ பி ஆஃப் டி சொன்னாவே அது என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இப்படிதானே வரும், ஸ்கொயர் வேவ் ஃபார்ம். கரெக்டா? அதனாலதான் டிரான்ஸ்மிட்டிங் சைடுல என்ன பண்ணிருக்கீங்க? டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க. ரிசீவிங் சைடுல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிருக்கீங்க? அனலாக் டு டிஜிட்டலா மாத்துறீங்க, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரா மாத்துறீங்க. புரியுதா? எனி டவுட்ஸ் ஹியர்? So the operation is same. Carrier is recovered and then it is multiplied with the original signal and then you perform integration. And once again, you have to do the reverse operation of the transmitting side. So what I'm doing it analog to digital converter. I'm giving it to the analog to digital converter, and then that particular signal is converted to serial by sending it to the parallel to serial converter, so that we can able to obtain the original V of T. V of T sequence original signal obtain பண்ண முடியும். Right? Any doubts here? Doubts இருக்கா இது வரைக்கும்? புரியுதா? Okay. So now listen. I'll just once again revise it. So first என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, QAM என்னன்னு பார்த்தோம், quadrature amplitude modulation பார்த்தோம், and it can be also called as quadrature amplitude shift keying. எதுக்காக இது போறோம் அப்படின்றதே சொன்னேன். QPSK-க்கும் QAM-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னேன். அங்க சிக்னல் பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ல மட்டும் இருக்குன்னு சொன்னேன். இங்க என்ன இருக்கும்? இன்சைட் த சர்க்கம்ஃபரன்ஸ்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் அதுல இருந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸை எப்படி கம்பேர் பண்றீங்க, QPSK கூட எப்படி கம்பேர் பண்றீங்க, PSK கூட கம்பேர் பண்றீங்கன்னு சொன்னேன். அண்ட் தென் சிக்னல் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷனோட எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்போம். 5(1)T 5(2)T பிரிக்கிறோம்னு சொல்லியிருப்போம். அண்ட் தென் வெரி சிம்பிள் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும், ரிசீவர் என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மெயின் ஆபரேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல் டு பேரல் அண்ட் as well as digital to analog கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னேன். அண்ட் ரிசீவர் சேம் ஆபரேஷன். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க டிரான்ஸ்மிட்டிங் சைட்ல நம்ம வந்து பேரல் டு சீரியல் யூஸ் பண்ணிருக்கோம், அண்ட் as well as digital to analog யூஸ் பண்ணனால இங்கேயும் அதே ப்ராசஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஓகேவா? ரைட். So next question, DPSK. சரியா? DPSK. Any doubts மா? இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? Thank you students. Thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.